ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இந்தியா சுதந்திரம் ஆறதுக்கு முன்னாடி, அதாவது 1934 வருடத்திலேயே தமிழ்நாட்டுல கருங்குழி ரயில் நிலையத்துக்கு வந்த ஒரு மர்மமான பார்சல் கொலை வழக்க தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா செம்ம சில்லிங்கா இருக்கும். அதுல எண்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத எக்கச்சக்க ட்விஸ்ட் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூடவே Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிருங்க. இது 1934 வருஷம் ஜனவரி மாசம் 13ஆம் தேதி. அந்த ஒரு நாள்ல இரவு 10 மணி அளவுல சென்னையில இருந்து திருச்சி போற ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா எக்மோர்ல இருந்து கிளம்புது. அப்படி கிளம்புற அந்த ஒரு ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்களோட கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அந்த ட்ரெயினோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா லக்கேஜ் ஏத்துற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தான் ஒரு மர்மமான பார்சலும் இருக்கு. அந்த ஒரு பார்சல் பாக்குறதுக்கே பயங்கர வினோதமா இருக்கு. ஏன்னா மற்ற பார்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண பெட்டி வடிவத்துல இல்லாட்டினா வட்ட வடிவத்திலே தான் இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா உருளை வடிவத்துல நீளமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த பார்சலே பாத்தீங்கன்னா ஈச்ச மர பாயால சுத்தப்பட்டிருக்கு. அப்படி சுற்றப்பட்ட அந்த பார்சலுக்கு மேல 3ஆம் வகுப்பு 4901 அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கு. இந்த ஒரு 4901 அப்படின்ற நம்பர் தான் இந்த பார்சலுக்கு உரித்தானவர் டிராவல் பண்ற சீட்டோட நம்பர். அதாவது அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பார்சலை ட்ரெயின்ல அனுப்புறீங்கன்னா நீங்க வாட்டுக்கு பார்சலை மட்டும் ட்ரெயின்ல அனுப்பிட முடியாது. அந்த பார்சல் கூடவே நீங்களும் டிராவல் பண்ணி டெஸ்டினேஷன்ல அந்த பார்சலை நீங்க எடுத்துக்கணும். அந்த ஒரு பார்சல் யாருடையது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் அந்த பார்சலுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பார்சலுக்கு உரித்தானவர் டிராவல் பண்ற கம்பார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் அவருடைய சீட் நம்பரும் எழுதப்பட்டிருக்கும். அப்படித்தான் இந்த ஒரு பார்சலுக்கு மேலேயும் 3ஆம் வகுப்பு 4901 அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அண்ட் அந்த நம்பருக்கு கீழே பாத்தீங்கன்னா டெலிவரி ஆகக்கூடிய இடமான கருங்குழி ரயில் நிலையம்னு எழுதப்பட்டிருக்கு. சோ இப்போ டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இரவு 10 மணி ஆகுது. அந்த ரயிலும் பாத்தீங்கன்னா சத்தத்தை கொடுத்துட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. ட்ரெயினும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. 3 மணி நேரமும் கடக்குது. அதாவது ஜனவரி 14 நள்ளிரவு 1 மணி ஆகுது. அந்த ஒரு டைம்ல இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கருங்குழி ரயில் நிலையத்தை வந்தடையுது. இந்த ரயில் நிலையம் பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொல்லிட முடியாது. இது ஒரு சப் ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ அதனாலே பெருசா அந்த அளவுக்கு பயணிகள் கீழே இறங்கல. கம்மியான ஆட்கள் தான் கீழே இறங்குறாங்க. அப்படி பர்சன்ஸ் அவங்களுடைய கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கிட்டு இருக்கப்பே பேக் சைடுல இருக்க லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கருங்குழி ரயில் நிலையத்துல இறங்க வேண்டிய பார்சல்களையும் கீழே இறக்குறாங்க. அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 5 பார்சல்கள் இருக்கு. அப்படி இறக்குன உடனே அந்த ட்ரெயினும் அங்க இருந்து கிளம்புது. அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மொத்தம் 5 பார்சல் இருக்கு. அந்த 5 பார்சல்கள்ல 4 பார்சல்களை பாத்தீங்கன்னா அதுக்கு உரித்தானவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. மிச்சம் ஒரே ஒரு பார்சல் பாத்தீங்கன்னா யாருமே வாங்காம தனியா இருக்கு. எஸ், அந்த பார்சல் தான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த ஈச்சமர பாயால சுற்றப்பட்ட பார்சல். அந்த பார்சலை யாராவது எடுக்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலையாட்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரயில்வே நிலையம் தான் கம்ப்ளீட்டா காலியாகுதே தவிர அந்த பார்சலை யாரும் எடுக்க வந்த மாதிரியே தெரியல. மேபி இந்த பார்சலுக்கு உரித்தான நபர் ட்ரெயின்லயே தூங்கிட்டார் போல. அதனால அடுத்த ஸ்டேஷன்ல போய் இறங்கிருப்பார் போல. அப்படி இறங்கிட்டாருன்னா காலையில வந்து இந்த பார்சலை எடுத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை தூக்கிட்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஸ்டோரேஜ் ரூம்லயும் வச்சிருக்காங்க. அப்படி தூக்கிட்டு போறப்பையும் பாத்தீங்கன்னா அந்த வேலையாட்கள் அந்த பார்சலை தூக்க முடியாம தான் தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா அது அவ்வளவு கனமா இருந்துச்சா. அப்படின்னா இது பெரிய பொக்கிஷமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் அவங்க ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சு அதை பூட்டிட்டு போறாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. காலை 5:30 மணி ஆகுது. அந்த ஒரு டைம்ல அந்த ஸ்டோரேஜ் ரூமை சுத்தி ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ரூம் கம்ப்ளீட்டா போட்டப்பட்டிருக்கு. அதனாலேயே உள்ள இருந்து ஏதோ செத்து போன ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. சோ உள்ள எலிகளே எதுவும் செத்து போயிடுச்சா அப்படின்றத பாக்குறதுக்காக ரயில்வே அதிகாரிகள் வேலையாட்களை கூப்பிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூமை பார்க்க சொல்றாங்க. அவங்களும் உள்ள போயிட்டு அந்த ரூமை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே எலி செத்து போன மாதிரி அவங்களுக்கு தெரியவே இல்ல. ஆனா அதற்கு மாறா அந்த ஈச்சமர பாயால சுற்றப்பட்ட அந்த பார்சல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து அந்த ஸ்மெல் வருது அப்படின்றத அவங்களால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. அது தெரிஞ்ச உடனே அந்த ஸ்டேஷனோட துணைநிலைய அதிகாரியான டிஎஸ் நாராயணசாமி ஐயர்ட்ட சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் பயங்கர ஃபாஸ்டா அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வர்றாரு. அப்படி வர்றப்ப அவர் மூக்க பிடிச்ச மாதிரி தான் அந்த ரூம் பக்கத்திலேயே வர்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா துர்நாற்றம் அளவுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த பார்சலை நம்ம சாதாரணமாலாம் ஓபன் பண்ண முடியாது. உயர் அதிகாரிகளோட கண்காணிப்புல தான் ஓபன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுராந்தகம் சார்பு நீதிபதியையும் செங்கல்பட்டு ரயில்வே காவல்துறை துணை ஆய்வாளரையும் வர சொல்றாரு. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்படி வந்த உடனே அந்த பார்சலை மெல்ல அங்க வேலை பார்க்குற வேலையாட்களை வச்சு ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு இளம் பெண்ணோட சடலம் இருக்கு. அதை பார்த்தோன்னே அங்க இருந்து எல்லாருமே வேற லெவல்ல ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரு பெண்மணியை கொன்று இப்படி பார்சல்ல வச்சு சடலத்தை அனுப்புறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா. சோ அதனாலே அங்க இருந்து எல்லாருமே வேற லெவல்ல இருந்து போயிடுறாங்க. உடனே அந்த சடலத்தை பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க. அப்படி ஒரு பக்கம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனப்பே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பார்சல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற டீடைல போலீஸ் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப இந்த பார்சல் சென்னை எக்மோர்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோடனே சென்னையில இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் கான்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இளம்பெண் காணாம போயிருக்காங்களா அப்படின்ற கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப சென்னையில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ரீசெண்டா ஒரு இளம்பெண் காணாம போயிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்குன்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இவங்க இதை கண்டுபிடிச்ச அந்த டைம்ல பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட்டும் வருது. அதுல இந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அண்ட் கொல்லப்பட்ட பெண்ணோட வயதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஒரு வயதையும் காணாமல் போன அந்த இளம் பெண்ணோட வயதையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப ரெண்டும் கிட்டத்தட்ட ஒத்து போறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோடனே தங்களுடைய முதல் கட்ட விசாரணையையும் போலீஸ் ஆரம்பிக்கிறாங்க.
அந்த முதல் கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஒரு நபரை கூப்பிடுறாங்க. அந்த நபரோட பேர் தான் பார்த்தசாரதி. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா, இந்த ஒரு பெண்மணி உங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தசாரதி கண்கள் பயங்கரமா கலங்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஏன் உங்க கண்கள் கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே பார்த்தசாரதி, சார் இவ எனக்கு துரோகம் செஞ்ச என்னோட மனைவி சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்படி அவர் அழுகிறத பார்த்த உடனே, சரி உங்களுக்கு துரோகம் பண்ணதுல இன்னொரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்கு கருங்குழி ரயில் நிலையத்துல ஒரு பெண்ணோட உடல் சடலம் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பெண்மணியோட உடலை நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம். அந்த பெண்ணோட முகத்தை பார்த்து நீங்க அடையாளம் சொல்லிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட மனைவியா இல்லையன்றதை நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. இதை சொன்ன உடனே பார்த்தசாரதிக்கு ஒரு மாதிரி படபடப்பாக ஆரம்பிச்சிருது. அப்படி படபடப்பான பார்த்தசாரதிக்கு மெல்ல ஆறுதல் சொல்லி அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போன அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட முகத்தையும் காமிக்கிறாங்க. அப்படி அந்த பெண்ணோட முகத்தை பார்த்த உடனே பார்த்தசாரதினாலும் வேற லெவல்ல கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடாரு. அப்படி அழுத பார்த்தசாரதியை பார்த்த உடனே போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இந்த ஒரு பெண்மணி தான் காணாமல் போன அந்த ஒரு சீதாமால் அப்படின்றத. சோ இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தசாரதிட்ட அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இது உங்களோட மனைவி சீதாமால் அப்படின்னு சொல்றாங்க, எப்படி இவங்க கருங்குழி ரயில் நிலையத்துல ஒரு பார்சலா போனாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, நீங்க எதுவும் கொலை பண்ணீங்களா இல்ல நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி அங்க அனுப்பிவிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்ட உடனே பார்த்தசாரதி பயங்கர ஆக்ரோஷமான குரல்ல, சார் இதனால ஒண்ணும் பண்ணல, ஆனா இந்த ஒரு விஷயத்தை பண்ணவே எவன் எனக்கு நல்லாவே தெரியும், அவரை நீங்க பிடிச்சு அடிச்சு விசாரிச்சீங்க அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுறாரு. இவர் கோவமா பேசுறத பார்த்த உடனே போலீஸ்காரங்களும் மிரண்டு போய், ஐயோ இவ்வளவுதான் கோவமா நீ பேச வேணாம், என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்கிறப்பதான் பார்த்தசாரதி சில விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதான், என்னோட மனைவியான சீதாமாலோட பூர்வீகம் செங்கல்பட்டு, அவ ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ, அவ செங்கல்பட்டுல தான் பிறந்து வளரவே செஞ்சா. அப்படி வளர்ந்துட்டு இருந்த அவளுக்கு இளம் வயது ஆகிறப்ப எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. அப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சீதாமாலை சென்னைக்கு கூட்டு வந்துட்டேன். சென்னைக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜார்ஜ் டவுன்ல இருக்கிற ஒரு கோவில் மடப்பள்ளியில தான் நான் சமைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கோயில்னால ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நான் அளவுக்கு அதிகமான நேரம் கோவில்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனா இந்த மாதிரி என்னோட டைம் நான் அளவுக்கு அதிகமா கோயில்ல ஸ்பெண்ட் பண்ணதே எனக்கு பிரச்சனையா மாறும் அப்படின்றது அப்ப எனக்கு தெரியல. ஆமா சார், நான் காலையில எந்திரிச்ச உடனே கோயிலுக்கு கிளம்பி போறேன், இரவானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு திரும்புவேன். அப்படி திரும்பினதுக்கு அப்புறமும் நான் டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்து தூங்கிடுவேன். மறுபடியும் காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து தூங்குறதுன்னு சொல்லிட்டு என்னோட ரொட்டீன் இப்படியே தான் போனதுனால நான் சீதாமாவை பெருசா கண்டுக்கிறாமே விட்டுட்டேன். ஆனா இந்த ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நாங்க தங்கியிருந்த வீட்டோட ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர். அவரோட வீட்டோட காம்பவுண்டுக்குள்ள தான் எங்களோட சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுல தான் நாங்க வாடகைக்கு தங்கிட்டு இருந்தோம். அப்படி தங்கிட்டு இருக்கப்ப என்னோட சம்பளம் அந்த அளவுக்கு பெருசா சீதாமாளுக்கு பத்தவே இல்ல. ஏன்னா சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஆடம்பரமா இருக்கணும்ன்றதுல ரொம்ப ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆடம்பரமா இருக்கணும்னா அவளுக்கு அளவுக்கு அதிகமா காசு வேணும் இல்லையா? ஆனா அந்த காசு என்கிட்ட இருந்து போதுமான அளவுக்கு அவளுக்கு கிடைக்கவே இல்ல. சோ அதனாலே வேற ஏதாச்சும் வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கப்பதான் எங்களோட வீட்டோட ஓனரான வழக்கறிஞரோட ஒய்ஃபுக்கு பார்த்தா உதவிக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தை சீதாமால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. அப்படி தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒத்தாசையா நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள சீதாமால் என்ட்ரானா. அப்படி என்ட்ராகி அவங்களுக்கு ஒத்தாசையாவும் எக்கச்சக்கமான வேலைகளை செஞ்சு அதன் மூலமாவும் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சா. இந்த ஒரு விஷயம் அவளோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு போதுமானதா இருந்துச்சு. இந்த வேலை இப்படியே கண்டினியூ ஆயிருச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா அந்த வீட்டோட ஓனர் வழக்கறிஞர் அப்படின்றதுனால அவரை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு போவாங்க இல்லையா? அப்படி வந்துட்டு போறதுல ஒரு ஆளா தான் ராமானுஜம் அப்படின்றவன் வந்தான். இந்த ராமானுஜம் தான் சார் நான் சொன்ன அந்த ஒரு ஆளு, அவனை நீங்க உடனே பிடிங்க சார்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா பார்த்தசாரதி சொல்றாரு. அப்படி சொல்றப்ப போலீஸ்காரங்க கொஞ்சம் அவரை கூல் டவுன் பண்ணி ராமானுஜம் அப்படின்ற பேரை சொல்லிருக்க, அவன் என்ன பண்ணான்றத மிச்சத்தை சொல்ல, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பார்த்தசாரதி அடுத்து அந்த கதையை கண்டினியூ பண்றாரு. இந்த ராமானுஜம் பார்த்தா ஒரு கிராம முன்சிப் நிலம் தொடர்பா பார்த்தா அடிக்கடி வழக்கறிஞரை பார்க்க வர்றாப்ல. அப்படி பார்க்க வர்றப்பதான் என்னோட ஒய்ஃபான சீதாமால் கூட லைட்டா பழக ஆரம்பிக்கிறாப்ல. ஏன்னா சீதாமாலோட வேலை அந்த வீட்டுல என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கறிஞரோட ஒய்ஃபுக்கு ஒத்தாசை பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வழக்கறிஞரை பார்க்க வர நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது கிளைண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறதும் நம்ம சீதாமாலோட வேலையா தான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ராமானுஜம் வழக்கறிஞரை பார்க்க வர்றப்பலாம் சீதாமால் தான் டீயை போட்டு போய் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்ததுல அவங்க ரெண்டு பேரும் கண்களாலேயே பேசி ரெண்டு பேருமே காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து கொடுமை என்னன்னு தெரியுமா சார்? சீத்தம்மா என்னோட ஒய்ஃப், ராமானுஜனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு, அவனுக்கு 2 குழந்தை வேற இருக்கு. அப்படி இருக்கிற அவ என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டான் சார். அப்படி ட்ரை பண்றோட மட்டும் இல்லாம என் பொண்டாட்டியை கரெக்டே பண்ணிட்டான் சார். இந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுச்சு. அப்படி தெரிஞ்ச உடனே நான் ஒரு நாள் நைட்டு சீத்தம்மாட்ட போயிட்டு பயங்கர கோமா அவட்ட பேசி அவளை அடிக்கலாம் செஞ்சேன். இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கண்டிக்கவும் செஞ்சேன். ஆனா நான் என்னத்தை தான் கண்டிச்சாலும் அடுத்த நாள் காலையில நான் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வழக்கறிஞர் வீட்டுல போய் வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு ராமானுஜம் கூட பழக தான் சார் செஞ்சா. இந்த ஒரு விஷயம் எனக்கு கடுப்பை தான் கிரியேட் பண்ணுச்சு. இதுக்கு மேல இவளை எப்படியே விட்டா வேலைக்காக இவளை பேசாம செங்கல்பட்டுலயே போய் இறக்கி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு முன்னாடி அவங்க 2 பேர் முந்திக்கிட்டு 1933 வருஷம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க சார். அப்படி ஓடுறப்ப சும்மா ஓடினாலும் பரவாயில்ல சார், என் வீட்டுல இந்த வெள்ளி பாத்திரங்களையும் தங்க நகைகளையும் தூக்கிட்டு சீத்தாம ஓடி போயிட்டா. சோ அதனால எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. நானும் அவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி போய் தேடி போய் பார்த்தேன். ஆனா நான் என்னத்தை தேடி பார்த்தாலும் அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. சில பேர் அவங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த உடனே அவங்களை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போவேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை அவங்க காலி பண்ணிட்டே போயிருவாங்க சார். நான் வர்றது எப்படிதான் அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது.
தெரியாது. நான் வரது தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு அடுத்தடுத்த வீட புடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சார். இதனாலயே எனக்கு செம்ம காண்டாயிருச்சு. சோ இதுக்கு மேலே நம்ம மட்டும் தேடினா வேலைக்கு ஆகாது, நம்ம போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களே தேட வைப்போம் அப்படின்னு நினைச்சுதான் சார் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்டே கொடுத்தேன். ஆனா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த சில மாதங்களே நான் என்னோட வைஃபை சடலமா பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தான் கொடுக்குது. இருந்தாலும் இப்படி ஓடி போன இவளுக்கு இந்த நிலைமை தான் சார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பார்த்தசாரதி சொல்றாப்ல. பார்த்தசாரதிட்ட எந்த ஒரு விசாரணையை முடிச்ச உடனே போலீஸ் செஞ்ச அடுத்த கட்ட வேலையே இந்த ராமானுஜம் யாரு, இவன் கடைசியா எங்க தங்கியிருந்தா அப்படின்ற டீட்டெயில கலெக்ட் பண்றதா தான் இருந்துச்சு. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப கடைசி அந்த ராமானுஜம் பார்த்தீங்கன்னா பெத்தநாயக்கன் தெருல இருக்கிற நம்பர் 24 அப்படின்ற ஒரு வீட்டுல தான் வசிச்சார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பா இருக்கு. அந்த ஒரு வீட்டுல மேல் மாடியில தான் ராமானுஜம் தங்கி இருந்தா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அக்கம் பக்கத்துல போய் சீத்தம்மாவோட போட்டோவை காமிச்சு இந்த ஒரு அம்மா இந்த ராமானுஜம் கூட தான் தங்கி இருந்தாங்களா அப்படின்ற விஷயத்தை கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப ஆமா சார் இந்த 2 பேர் தான் இந்த வீட்டுல தங்கி இருந்தாங்க. ஆனா ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே வீட்டுல பார்க்கல, வீடு போட்டி தான் சார் கிடக்கு. மேபி வேற ஏதாச்சும் வீட பார்த்து போயிருக்கலாம் போல, அதனால இங்க வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதை கேட்ட உடனே போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஜனவரி 14க்கு அப்புறம் நம்ம ராமானுஜம் காணாம போயிருக்கான் அப்படின்னா மேபி இவன் தான் சீத்தம்மாளை கொன்றுப்பான் அப்படின்றத. உடனே அடுத்த கட்டமா வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போலீஸ் பயங்கரமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் ராமானுஜத்தை பிடிக்கிறதுக்கான வேலைப்பாடுகளையும் போலீஸ் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினதோட பலனா ராமானுஜனை கடைசியா தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அப்படி தேடி கண்டுபிடிக்கிறப்ப முன்னாடி இருந்த ராமானுஜன் மாதிரி அவர் இல்லவே இல்ல. ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ராமானுஜம் குடும்பி வச்சிட்டு இருந்தாப்ல, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குடும்பியை விட்டுட்டு கிராப் கட் பண்ணிருக்காப்ல. அதை பார்த்தோன்னே போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவன் மாறு இடத்துல தெரிறதுக்காக தான் இப்படி முடியவே விட்டுருக்காப்புன்னு. சோ உடனே ராமானுஜத்தை கைது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு டைம்ல பேரலா எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அப்படி தேடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த சடலத்தை சுத்துறதுக்கு யூஸ் பண்ண ஈச்சமர பாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாய் சென்னையில எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்ப அது சேக் நானு சாகிப் அப்படின்ற கடையில தான் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்டா சொல்றீங்க இந்த பாய் சென்னையில இருக்க இந்த ஒரு கடையில மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், இந்த கடையில மட்டும் தான் அந்த காலகட்டத்துல இந்த வகையான பாய் சென்னையிலே இருந்திருக்கு. ஏன்னா இது 1934 இல்லையா, அந்த காலகட்டத்துல இப்ப இருக்க மாதிரி திரும்புற பக்கம் கடையெல்லாம் கிடையாது, அங்கங்க தான் கடைகள் இருக்கும். அப்படி இருக்க கடைகள்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா கடையிலும் கிடைக்காது. சில குறிப்பிட்ட கடைகள்ல மட்டும் தான் குறிப்பிட்ட ப்ராடக்ட் இருக்கவே செய்யும். அப்படிப்பட்ட ஒரு கடை தான் சேக் நானு சாகிப் கடை. அந்த ஒரு கடையில தான் இந்த ஒரு ஈச்சவர பாயையும் வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு கடைக்கு போயிட்டு ராமானுஜத்தோட புகைப்படத்தை காமிச்சு இந்த நம்பர் இங்க வந்து பாய் வாங்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அங்க இருந்த காசிம்ன்றவர் பாத்தீங்கன்னா ஆமா சார் இவர் ஜனவரி 12ஆம் தேதி இங்க தான் வந்து பாய் வாங்கிட்டு போனாப்ல. அப்படி வாங்கிட்டு போன அந்த பாயையும் அவர்லாம் சுமந்துட்டு போல எங்க கடையில இருக்க தாயம்மாள் அப்படின்றவங்கள தான் தூக்கிட்டு வர சொல்லி அவர் வீட்டுல கொடுக்க சொன்னாரு. வேணா நீங்க தாயம்மாளையும் கேட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் தாயம்மாள்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை கேக்குறாங்க. அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த ஒரு பாயை ராமானுஜம் தான் வாங்கியிருக்காரு அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணவே செஞ்சுறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்சல் கூடிய டோக்கன் எல்லாம் கொடுப்பாரு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நபர்டையும் போயிட்டு ராமானுஜம் போட்டோ காமிச்சு இவர் இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அவரும் ஜனவரி 13ஆம் தேதி இவர் ஒரு டிக்கெட் வாங்க வந்தார் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இவர் சொன்னோடனே ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க போர்ட்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது லக்கேஜ் தூக்கிட்டு போறதுக்கு இருக்க வேலையாட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு ராமானுஜத்தோட போட்டோ காமிச்சு இவருக்குரிய லக்கேஜ் யார் தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அந்த கூட்டத்துல இருந்த முனுசாமி அப்படின்ற ஒரு முன்னாடி வந்து நான் தான் சார் இவருடைய லக்கேஜ் தூக்கிட்டு போனேன், அப்படி தூக்கிட்டு போறப்போ அந்த பார்சல் செம்ம வெயிட்டா இருந்துச்சு சார் அப்படின்னு முனுசாமி சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே இந்த பாயை வாங்கினதும் ராமானுஜம் தான், அந்த பாயால சுற்றப்பட்ட பார்சலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததும் ராமானுஜம் தான் அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ற அந்த ஒரு டைம்ல தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ராமானுஜம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்றப்ப ராமானுஜம் நீ தான் கொலை பண்ண அப்படின்ற விஷயத்தை நாங்க கண்டே பிடிச்சிட்டோம், இதுக்கு மேலே நீ போய் சொல்லி தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கா செஞ்சதை ஒத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமானுஜம் பயங்கர கேஷுவலா என்னத்த சார் ஒத்துக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு போலீஸ்காரங்க செம்ம கோவமா நீ காசிம் போயிட்டு பாய வாங்கினேல, தாயமலை தூக்கிட்டு வர சொன்னேல, ரயில்வே ஸ்டேஷன்ல முன்சாமியை தூக்கிட்டு போய் லக்கேஜ் வைக்க சொன்னேல, இது எல்லாத்தையும் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ராமானுஜம் கேஷுவலா ஆமா சார் இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப கொலையை நீ தான் பண்ணிருப்பா அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அதுக்கு ராமானுஜம் இதெல்லாம் நான் பண்ணேன், ஆனா கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா ஜனவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நானே சீத்தம்மாளை பார்க்கவே இல்ல, நானும் அவ்வளவுதான் தேடிட்டு இருந்தேன், அப்படி இருக்கப்ப நான் இப்படி அவளை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே போலீஸ்னாலும் செம்ம கடுப்பாயிருது. இதை இப்படியே விட்டா வேலைக்காகாது, இன்னமும் நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ராமானுஜம் சீத்தம்மாளோட தங்கி இந்த பெத்தநாயக்கன் தெருக்கு பால் போடுற பால்காரரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப சார் சீத்தம்மாள் ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் என்கிட்ட வந்து பால் வாங்கினாங்க சார், ஆனா 12ஆம் தேதி அவங்க வரல, அவங்களுக்கு பதிலா ராமானுஜம் தான் வந்து பால் வாங்கினாப்ல, அது ஏன்னு எனக்கு அப்ப தெரியல, ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது சீத்தம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு பால்காரர் சொல்லிருக்காப்ல. சோ இதுல இருந்து போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணவே செஞ்சிடறாங்க ராமானுஜம் போய் சொல்றா அப்படின்றத. ஏன்னா ராமானுஜம் என்ன சொல்லியிருந்தாப்ல, ஜனவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சீத்தாமலை பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாப்ல இல்லையா, ஆனா பால்காரர் ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் சீத்தாமலை ராமானுஜத்தோட வீட்டுல பாத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. சோ அதன்படி பாக்குறப்ப போலீஸ்காரங்க என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி தான் ராமானுஜம் போய் பாய வாங்கிட்டு வந்திருக்காப்ல, அன்னைக்கு தான் மேபி சீத்தாமலை ராமானுஜம் கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கலாம், அப்படி கொண்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்சல் பண்ணிருக்கலாம். அப்படி பார்சல் பண்ண அந்த உடலை அடுத்த நாள் இரவு
இரவு 10 மணிக்கு அவரே தூக்கிட்டு எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து கருங்குழிக்கு அனுப்பிக்கலாம் அப்படின்னு போலீஸ் கேஸ் பண்றாங்க. ஆனா என்னதான் ராமானுஜம் இதை இந்த மாதிரி தான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் வியூகம் அமைச்சாலும் இந்த கொலையை ராமானுஜம் தான் பண்ணாரா அப்படின்றதுக்கான கண்ணால் கண்ட சாட்சி எதுவும் இல்லையா. சோ அதனாலேயே போலீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரு டைம்ல லாஸ்ட் மேன் தியரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது கடைசி மனித கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த கடைசி மனித கோட்பாடுன்றது வேற எதுவும் கிடையாது. ஒரு மனுஷன் யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ணிட்டார் அப்படின்னா அவர் கொலை பண்ணதை யாருமே பார்க்கலாட்டியும் அந்த கொலையான நபரோட இவர் இருந்ததை யாராவது ஒருத்தர் பார்த்திருந்தாலும் அவர் வந்து சாட்சி சொல்லிட்டார் அப்படின்னா அந்த கொலையான நபரோட கூட இருக்காரு பாத்தீங்களா, அதாவது இந்த கேஸ்ல ராமானுஜம் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இன்னசென்ஸ் அப்படின்றத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணும். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் நிரபராதி அறிவிக்கப்படுவாரு. சப்போஸ் இவர் ப்ரூவ் பண்ணாம ஆப்போசிட் சைடுல இருக்க சாட்சிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிடுச்சு அப்படின்னா, அதாவது லாஸ்ட் மேன் தியரி அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா அந்த ராமானுஜம் குற்றவாளியா அறிவிக்கப்படுவாரு. சோ இந்த லாஸ்ட் மேன் தியரி மேல நம்பிக்கை வச்சுதான் போலீஸ் ராமானுஜம் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்ணப்பட்ட உடனே சென்னை முழுக்க இந்த கேஸ் பரவலா பேசப்படுது. ஏன்னா அந்த காலகட்டத்திலே பார்சல் அனுப்பப்பட்டதுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா. சோ அதனாலே ஒட்டுமொத்த சென்னையுமே பரபரப்பா இருந்துச்சு. இதனாலே இந்த கேஸ்க்கு தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 9 ஜூரிகள் நியமிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே இந்த கேஸை டீடைலா அனலைஸ் பண்ணி சாட்சிகள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அப்படி கேட்கிறப்ப லாஸ்ட் மேன் தியரி தான் இங்க டாமினேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது ராமானுஜத்துக்கு எதிரான சாட்சிகளான காசிம், தாயம்மாள், முனுசாமி, பால்காரெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அதனாலே ராமானுஜம் தான் சீதம்மாளை கொன்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 ஜூரில 6 ஜூரி ராமானுஜம் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துறாங்க. அதாவது ராமானுஜம்க்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்துறாங்க. ஆனா இந்த ஒரு தண்டனை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், ராமானுஜம் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல சென்னையில பிரபலமான கிரிமினல் லாயரா இருந்த நரசிம்மச்சாரி அப்படின்றவர் ராமானுஜத்துக்கு ஆதரவா இந்த கேஸ்ல என்டர் ஆகுறாரு. இவர் ஒரு கேஸுக்கு வர்றாரு அப்படின்னாலே இவருக்கு எக்கச்சக்கமா ஃபீஸ் கொடுக்கணும். ஏன்னா இவர் வாதாடினாரு அப்படின்னாலே கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வெளியில வருவாரு. அப்படிப்பட்ட அவர் பாத்தீங்கன்னா ஒரு நயா பைசா கூட வாங்காம ராமானுஜம் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வாதாட வர்றாரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கோர்ட்டையுமே அந்த டைம்ல அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது ஏன் அவ்வளவு பெரிய கிரிமினல் லாயர் ராமானுஜம் கிட்ட ஒரு நையா பைசா கூட வாங்காம ராமானுஜம் சார்பா பேச வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த நரசிம்மாச்சாரி என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ராமானுஜம் இன்னசென்ட் அப்படின்னு சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமானுஜம் தான் சீதம்மாளை கொலை பண்ணார் அப்படின்றதுக்கான கண்களால் பார்த்த சாட்சி அப்படின்ற ஒண்ணு இந்த கேஸ்ல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க ராமானுஜமா குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியும்? சோ இங்கேயே நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாதத்தை வைக்கிறாரு. அதுக்கடுத்து இரண்டாவது வாதமா நம்ம ராமானுஜம் தங்கியிருக்கிற வீடு அப்படின்றது தனிப்பட்ட ஒரு வீடு கிடையாது, அதாவது தனித்த ஒரு வீடு கிடையாது. அவர் தங்கியிருந்தது அடுக்குமாடி குடியிருப்பு தான். அவரோட வீட்டுக்கு பக்கத்துலயே எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கு, அவரோட வீட்டுக்கு கீழேயும் எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீதம்மாளை கழுத்து நெரித்து தானே கொன்றதா எழுதப்பட்டிருக்கு. சோ ராமானுஜம் சீதம்மாளை வீட்டுக்குள்ள வச்சு கழுத்து நெரித்து கொன்றிருந்தா சீதம்மாள் கத்தாமையா இருந்திருப்பாங்க. அப்படி கத்திருந்தாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்குலாம் அந்த சத்தம் கேட்டிருக்கணும் இல்லையா. சப்போஸ் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்கல அப்படின்னாலும் கீழே இருக்கவங்களுக்காச்சும் கேட்டிருக்கணும் இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட சத்தம் எதுவுமே கேட்ட மாதிரி யாருமே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல இல்லவே இல்லையே. அப்படி இருக்கிறப்ப எப்படி ராமானுஜம் கழுத்து நெரித்து கொன்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது வாதத்தை வைக்கிறாரு. அதுக்கடுத்து மூன்றாவது வாதமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சீதம்மாள் இறந்தது ஜனவரி 11 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா எதிர்த்தரப்பின் வாதத்தின்படி ராமானுஜம் கண்டிப்பா 11ஆம் தேதி சீதம்மாளை கொன்றுக்கணும் இல்லையா. சப்போஸ் 11ஆம் தேதி சீதம்மாளை ராமானுஜம் கொன்றிருந்தார் அப்படின்னா 13ஆம் தேதி வரைக்கும் அவர் பாடியை வீட்டுக்குள்ள தானே வச்சிருந்திருக்கணும். சோ 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு இறந்து போன பாடியை வீட்டுக்குள்ள வச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான துர்நாற்றங்கள் வெளியே அடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. அப்படி அடிச்சிருந்துச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சந்தேகப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஆனா அந்த மாதிரியான எந்த விதமான நாற்றமும் வந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லாட்டா கீழே இருந்தவங்களோ கம்ப்ளைண்ட் வச்ச மாதிரி எந்த விதமான எவிடன்ஸும் இந்த கேஸ்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது வாதத்தை வைக்கிறாரு. அதுக்கடுத்து நான்காவது வாதமா ராமானுஜம் எங்க தங்கியிருந்தாரு, அந்த அடுக்குமாடி குடியிருப்புல முதல் மாடியில தான் தங்கியிருந்தாரு. சோ அங்க இருந்து கீழே அவர் இறங்கணும் அப்படின்னா குறுகலான சின்ன படிக்கட்டுகள் வழியா தான் கீழே இறங்கி ஆகணும். சப்போஸ் ராமானுஜம் சீதம்மாளை கொன்று அவங்கள பாயால சுருட்டி பார்சல் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் அந்த குறுகலான படிக்கட்டுகள் வழியா தான் அந்த மிகப்பெரிய பிணத்தை தூக்கிட்டு நடந்து வரணும் இல்லையா. அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஜனவரி 11ஆம் தேதி சீதம்மாள் இறந்துட்டாங்க இல்லையா. சோ அதன்படி பார்த்தா ஜனவரி 13ஆம் தேதி அவர் பார்சல் பண்ணி கீழே இறங்கினதா போலீஸ் சொல்றாங்க இல்லையா. அப்படின்னா 2 நாட்கள் அவர் அந்த பணத்தை வச்சிருந்து அதை பார்சல் பண்ணி கீழே இறங்கினார் அப்படின்னா அந்த பணத்தோட கனமே அளவுக்கு அதிகமாகும் இல்லையா. ஏன்னா நாட்கள் சில பணத்தோட கனம் அதிகமாயிட்டே தானே போகும். சோ அவ்வளவு கனம் கணக்குற அந்த ஒரு பணத்தை ஒரு தனிப்பட்ட ஆளால அந்த குறுகலான படிக்கட்டுகள்ல ஜாலியா அசால்ட்டா தூக்கிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் அவர் அதை தூக்கிட்டு வந்திருந்தார் அப்படின்னா அதை தூக்க முடியாம தூக்கி நடந்துட்டு தான் நம்ம ராமானுஜம் வந்திருக்கணும். அப்படி நடந்து வந்திருந்தார் அப்படின்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கவங்களுக்கு சந்தேகம் கிரியேட் ஆயிருக்கும். சப்போஸ் அங்க சந்தேகம் கிரியேட் ஆகலாட்டியும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்ஸான ஏரியா தான். அந்த ஏரியால நடமாடுற மக்களுக்காச்சும் ஒரு தூக்கிட்டு வரத பார்த்தா சந்தேகம் ஆயிருக்கணும் இல்லையா. ஆனா அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகமும் எழுந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதா இந்த கேஸ்ல எங்கேயுமே பதிவு பண்ணப்படல. அப்படின்னா இவர் சீதம்மாவை கொல்லவும் கிடையாது, பார்சல் பண்ணவும் கிடையாது, எங்கேயும் கொண்டு போகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மாச்சாரி அடிச்சு சொல்றாரு. இதுக்கெல்லாம் மேல பாய வாங்கினவங்க சாட்சியா சொல்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கவங்க சாட்சியா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் நம்ம கணக்குல எடுக்கிறோமே தவிர இவர் தான் கொண்டார் அப்படின்றத நேர்ல பார்த்த சாட்சி இன்னமும்
நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராமானுஜம் கொலை செஞ்சார் அப்படின்றதுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. சோ இவர் நிரபராதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மாச்சாரி அந்த கோர்ட்ல தன்னோட வாதங்கள் எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஆனா என்னத்தை தான் வச்சாலும் நாங்க கொடுத்த தீர்ப்பு தான் இவர் தான் சீதாமாலை கொண்டிருக்காரு, அதுவும் கொடூரமா கொண்டிருக்காரு. சோ அதனால எங்க தீர்ப்பை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜமுக்கு சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை உறுதியப்படுத்திடுறாங்க. ஆனா எனக்கு தான் சென்னை ஹைகோர்ட் இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் நரசிம்மாச்சாரி இதை சும்மா விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு மனுவும் ஒன்னு போடுறாரு. அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதிகளும் மறுபடியும் பாத்தீங்கன்னா ராமானுஜமுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கறாங்க. ஆனா இந்த ஒரு தீர்ப்பு நரசிம்மாச்சாரியா இருந்தாலும் சரி, அந்த சென்னையில இருந்த சில முக்கிய பிரமுகர்களா இருந்தாலும் சரி, இந்த தீர்ப்பை ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்ல. அதனாலேயே மறுபடியும் லண்டன்ல இருக்கிற பிரைவி கவுன்சிலுக்கு பார்த்தா இந்த ஒரு கேஸை மறுபடியும் கொண்டு போறாங்க. அங்க போயிட்டு அங்க விசாரணை பண்ணதுலயும் ராமானுஜம் தப்பு தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கு தண்டனை மறுபடியும் உறுதி செய்யறாங்க. ஆனா அங்க உறுதி பண்ணாலும் அதையும் இவங்க சும்மா விடாம அதுக்கடுத்தும் பாத்தீங்கன்னா வைஸ்ராய் வில்லிங்டன் பாத்தீங்கன்னா கருணை மனு ஒண்ணு போடுறாங்க. அந்த கருணை மனுவை பார்த்து அந்த வைஸ்ராய் வில்லிங்டன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பாத்தீங்கன்னா இவருக்கு தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவருக்கு நம்ம ஆயுள் தண்டனை வேணா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை ரத்து பண்ணி ஆயுள் தண்டனை கொடுக்கறாரு. அப்படி ஆயுள் தண்டனை கொடுத்த அந்த ஒரு ராமானுஜமுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை செய்து ஜெயிலுக்குள்ள போன சில வருடங்களே ராமானுஜம் ஜெயில இருந்து வெளியவும் கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் கேட்கறப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த கேஸோட நம்ம மூவ் படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ராமானுஜம் தான் சீதாமாலை கொண்டிருப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிய வருது. இருந்தாலும் எதுக்கு இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா சென்னையில் இருக்கிற சில முக்கிய பிரமுகர்கள் அதே நேரத்தில் நரசிம்மாச்சாரி எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவரை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு முக்கியமான காரணங்களா 2 காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீதாமாலை கொன்றது ராமானுஜமாவே இருந்திருக்காது, மேபி பிரிட்டிஷ் ஹையர் ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது 1934 காலகட்டம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தானே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. சோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா. அதுலயும் இந்த ராமானுஜம் சீதாமாலை எங்க சந்திச்சாரு, லாயர் வீட்டுல தானே சந்திச்சாரு. அங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்கு இடையில பழக்கம் ஏற்பட்டு அவங்க வெளியே வந்தாங்க. அப்படி ஓடி வந்தவங்க அடிக்கடி அவங்களோட வீட்டை மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. அப்படி வீட்டை மாத்தினதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு, சீதாமாலோட கணவரான பார்த்தசாரதி இவங்களை தேடுறாங்க அப்படின்றதுனால தான் அடிக்கடி வீட்டை மாத்துறாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. இவங்க அடிக்கடி வீட்டை மாத்தினது எதுக்காகனா இந்த ராமானுஜம் சீதாமாலும் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல வீட்டை விட்டு வெளியே போவாங்களாம். அப்படி போனவங்க நைட் வெகு நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வீட்டுக்கே திரும்புவாங்களாம். இந்த மாதிரி நைட் டைம்ல வெளியே போயிட்டு நைட் டைம்ல லேட்டா அவங்க வீட்டுக்கு வரது பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சம்திங் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க மேல இருக்கிற நடத்தை பற்றிய சில பிரச்சனைகளையும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயே இவங்க இதுக்கு மேல நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட ஓனர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நீங்க எங்க வீட்டுல இருக்க கூடாது, நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவங்கள வீட்டை காலி பண்ண வைப்பாங்களாம். சரி, எதுக்கு இவங்க 2 பேரும் ஈவினிங் மேல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நைட்டு லேட்டா அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் சில காரணங்கள் சொல்லப்படுது. ஏன்னா ராமானுஜம் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரிட்டிஷர்ஸ் கூட கான்டாக்ட்ல இருந்ததா சொல்லப்படுது. அவங்க எல்லாருமே ஹையர் ஆபீசர்ஸாவும் இருந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட சீதாமாலை பழக விட்டு அதன் மூலமா எக்கச்சக்கமான பணம் ராமானுஜமுக்கு கிடைக்கும். அப்படி கிடைத்த பணத்தை ராமானுஜமும் சீதாமாலும் பிரித்து கொண்டு சந்தோஷமா வாழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதித்து தான் சீதாமால் ராமானுஜம் கூட வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படிதான் ஒரு நாள் ஜனவரி 15 இருந்து 5 நாட்களுக்கு முன்னாடி கருங்குழி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கருங்குழியில ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களால ஒரு மிகப்பெரிய பார்ட்டி நடந்ததா சொல்லப்படுது. அந்த பார்ட்டிக்கு இந்த சீதாமால் போறப்பதான் அவங்க மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி சீதாமால் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது ஹையர் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் இல்லையா. சோ அதனாலேயே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவ பேர் கிரியேட் ஆகிரும் அப்படின்றதுனாலயே இந்த ஒரு பழைய ராமானுஜம் இருக்க சொல்லி பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வலியுறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த பாடி இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது சந்தேகத்தை கிரியேட் பண்ணிடும். சோ அதனாலே இந்த ஒரு பாடியை சென்னைக்கு கொண்டு போய் அங்கிருந்து எக்மோர்ல இருந்து மறுபடியும் கருங்குழிக்கு வர வச்சாங்க அப்படின்னா பாடி வந்து சேர்ந்த இடத்தோட பாடி அனுப்பப்பட்ட இடத்துல தான் மர்டர் நடந்திருக்கும் சொல்லிட்டு போலீஸ் தேடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் ராமானுஜம் பாடியை சென்னைக்கு கொண்டு போய் அங்கிருந்து பார்சல் பண்ணி கருங்குழிக்கு அனுப்ப வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா எனக்கு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாலும் இந்த ஒரு கொலையை உண்மையிலேயே யார் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இது நாள் வரைக்கும் யாருக்குமே கிடைக்கவே இல்ல. சரி, 2 காரணங்கள் சொன்னீங்களே, அதுல முதல் காரணத்தை சொல்லிட்டீங்க, 2வது காரணம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அந்த 2வது காரணம் வேற எதுவும் கிடையாது. நம்ம ராமானுஜமோட சமூகம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சமூகம் ஹையர் சமூகமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு சமூகத்துல இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது அவங்க சமூகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழுக்கா மாறிடும் இல்லையா. சோ அதனாலேயே தான் பாத்தீங்கன்னா வக்கீல் நரசிம்மாச்சாரி இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் எனக்கு காசே வரலாட்டியும் பரவாயில்ல, நம்ம சமூகத்துக்கு இழுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க சமூகத்தை சேர்ந்த எக்கச்சக்க பேரோட ஹெல்ப்னால பாத்தீங்கன்னா ராமானுஜம் தப்பே செய்யல, அவர் நிரபராதி அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக எக்கச்சக்கமான மேல்முறையீடுகள் செய்து ராமானுஜமா கடைசியா ஜெயில இருந்து வெளியவே கொண்டு வந்துட்டாங்க. எது எப்படியோ 1934 காலகட்டத்தில் நிகழ்ந்த இந்த ஒரு கருங்குழி பார்சல் கேஸ் வழக்கு, அதாவது சீதாமால் கொலை வழக்கு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா, ஏன் இந்தியா மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ் வரைக்கும் இது போனதுனாலே ஒட்டுமொத்த உலகத்தையே உழுக்குன ஒரு கொலை வழக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, எனக்கு வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணலாம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பை.